காமெடி நடிகர் மதன் பாபு உண்மையில் ஒரு இசைக்கலைஞர். ஆஸ்கர் புயல் ஏ.ஆர். ரகுமானின் இசையாசிரியர் இந்த மதன் பாபு தான் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? ஆனால் அதுதான் உண்மை. மதன் பாபு அவர்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். மதன் பாபு 1950ஆம் ஆண்டு சென்னையில் பிறந்தவர். இவரது குடும்பத்தில் இவர் 8வது குழந்தையாக பிறந்தவர். 1984ஆம் ஆண்டு நீங்கள் கேட்டவை என்ற பாலு மகேந்திராவின் படத்தில் காமெடி நடிகராக அறிமுகமானார். இவர் பிறந்து வளர்ந்தது எல்லாமே திருவல்லிக்கேணி. இவருடைய அப்பா சுப்பிரமணியம். இவர் சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவர். மதுரையில மித்ரன் அப்படிங்கிற பத்திரிகையை நடத்திட்டு வந்தவர். திருவல்லிக்கேணி பகுதியில செல்வாக்கு மிக்கவர் மதன் பாபு அவர்கள் அப்பா. அது மட்டும் இல்ல, இவர் காமராஜரின் நெருங்கிய நண்பரும் கூட. மதன் பாபு அவர்களின் அம்மா பொன்னம்மாள். கர்நாடக சங்கீதத்துல ஈடுபாடு உள்ளவங்க. பாட்டு கிளாஸ் கூட எடுப்பாங்களாம். மதன் பாபு இவரது வீட்டில் 8வது பிள்ளையாக பிறந்ததால இவருக்கு கிருஷ்ணமூர்த்தின்னு பேர் வச்சிருக்காங்க. ஆனா வீட்டுல மதன்னு கூப்பிடுவாங்களாம். திருவல்லிக்கேணியில தான் படிச்சு வளர்ந்திருக்காரு. இசையமைப்பாளராக தன்னுடைய திரைப்பட வாழ்க்கையை தொடங்கியவர். சன் தொலைக்காட்சியில் அசத்த போவது யாரு என்ற நகைச்சுவை நிகழ்ச்சியில நடுவராக பணியாற்றியிருக்காரு. கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் குணச்சித்திர வேடங்களிலும் காமெடி நடிகராகவும் நடித்து பிரபலமடைந்த நடிகர் மதன் பாபு இசையமைப்பாளராகத்தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கியிருக்காரு. அதற்கு பிறகு நீங்கள் கேட்டவை என்ற திரைப்படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானார். மதன் பாபு தீவிரமான குத்துச்சண்டை வீரராகவும் இருந்திருக்காரு. அதே போல இவருடைய திருமணம் காதல் திருமணம். இவர் ஆரம்பத்தில் இசையமைப்பாளராக இருந்தபோது இவருடைய மனைவியும் ஒரு பாடகியா இருந்திருக்காங்க. இசை கச்சேரிகளில் மதன் பாபுவின் மனைவியும் பாடுவாராம். இருவரும் சேர்ந்து பல இசை நிகழ்ச்சிகளுக்கு வெளிநாடுகளுக்கு சென்று வருவார்களாம். பிறகு இருவரும் ஒரு நாள் திருத்தணி கோவிலில் ஒரு விக்கிரகத்தின் முன்பு திருமணம் செய்திருக்கிறாங்க. பிறகு கணவன் மனைவியா வாழ தொடங்கியிருக்காங்க. அப்போது 2 வீட்டிலுமே சம்மதம் இல்லாததால பல கஷ்டங்களை தாண்டி தான் தங்களுடைய வாழ்க்கையை தொடங்கியிருக்காங்க. அதே போல நடிகர்களில் அதிகமாக இசை நிகழ்ச்சிகளுக்காக வெளிநாடுகளுக்கு சென்றவர் இவர் தானாம். இதை பைல்வான் ரங்கநாதனே பல முறை சொல்லியிருக்கிறார். அதே போல ஆரம்பத்தில் இவர் கிட்டார் வாசிப்பாளராகத்தான் அறிமுகமாகியிருக்காரு. அதே போல இவருடைய மகள் ஜனனி ஒரு பாடகியாக இருந்து வருகிறார். பல திரைப்படங்களில் பல ஹிட்டான பாடல்களை பாடியிருக்கிறார். நடிகர் தனுஷ் நடிப்பில் வெளியான படிக்காதவன் திரைப்படத்தில் இடம்பெற்ற ரோசு ரோசு அழகான ரோசுனா என்ற பாடல், அதே போல வீராப்பு திரைப்படத்தில் இடம்பெற்ற போனா வருவீரோ என்ற பல பாடல்களை நடிகர் மதன் பாபுவின் மகள் ஜனனி மதன் பாடியிருக்கிறார். அதே போல சில மாதங்களுக்கு முன்பு நீயா நானா நிகழ்ச்சியில் மதன் பாபுவின் மகள் ஜனனி மதன் போட்டியாளராக கலந்து கொண்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இவர் தமிழ், தெலுங்கு மற்றும் மலையாளம் ஆகிய பல மொழிகளில் 100க்கும் மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.